நீ என்ன வாரத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசில் ஜோசப்போட படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் ஃபீல் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எல்லா படமுமே ஏதோ ஒரு வகையில் நல்லா இருக்கு. ஒரு காலகட்டத்தில் விமலாவும் விஜய் சேதுபதியும் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவரும் பண்ணிட்டு இருக்காரோ அப்படி தான் ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆச்சு. ஆனால் பார்த்தா இவர் அப்படி இல்லை. ஏன்னா இவரோட படம் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டு இருக்கு. ஸ்டோரி வைஸும் சரி, இவரோட கேரக்டர் வைஸும் சரி, ஒவ்வொரு படத்துலையுமே ஒவ்வொரு மாதிரியான கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ சமீபத்தில் பொன் மேன் படம் பார்த்தோம். கல்யாண வீட்டுகளுக்கு நகையை கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அது எப்படியாப்பட்ட வேலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வீட்டுக்கு நகையை கொடுப்பாரு. அதில் அந்த மொய் வைக்கிற பணம் வருங்கள, அந்த பணம் எவ்வளோ சேர்ந்துருக்கோ, அதாவது கல்யாணம்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பணத்துக்கான நகையை கொடுத்துட்டு மீதி எவ்வளோ நகை இருக்குதோ அப்படியே வாங்கிட்டு போயிடுது. இல்லை அந்த நகையோட ஒட்டுமொத்த பணமும் வசூலாக இருந்துச்சுன்னா அந்த நகையை கொடுத்துட்டு பணத்தை மட்டும் வாங்கிட்டு போயிடுவாரு. இந்த வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இவர் அப்படி ஒரு ஃபேமிலிக்கு நகையை கொடுக்கறதுக்காக வராரு. ஆனால் எதிர்பார்த்த அந்த மொய் பணம் வந்து வராதனால மீதி நகையை வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறாரு. வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அந்த நகையை எப்படி அவர் மீட்டு எடுத்தாரா இல்லையா அப்படின்றதான் இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக த்ரில்லிங்கோட சொல்லியிருக்கிற படம் தான் இந்த பொன் மேன். ஒரு டீசென்டான வாட்ச் தான். ஒரு சிம்பிளான கதை எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டோரி வைஸுமே கேரக்டர் வைஸுமே எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்லேயுமே இருக்கு. இந்த படத்தையும் பாருங்க. இவர் நடிச்சிருக்கிற வேற எந்த படமாக இருந்தாலும் பாருங்க, ஏதோ ஒரு வகையில் இன்ட்ரெஸ்டிங்காகவே இவரோட படங்கள்லாம் இருக்கு. ஸோ இவரோட படங்கள்லாம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க.